இன்று நாங்கள் ஃபாதர் மாசலியாரோடு ஒரு சிறிய நேர்காணலிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். யாழ் மாகாணத்தில் இருக்கின்ற குருக்களிலே நன்கு பரிச்சயமான மக்களுக்கும் சரி, அமலமரி தியாகிகளுக்கும் சரி நன்கு பரிச்சயமான ஒருவர். இவருடைய கடந்த கால வாழ்க்கை, குறிப்பாக பங்கு தந்தையாக பல பணித்தளங்களிலே வெற்றிகரமாக ஒரு உதாரணமான பங்கு தந்தையாக பணியாற்றி இருக்கின்றார். இன்றைய நாளிலே எங்களுடைய இணையதளம் சார்பாக நாங்கள் அவரை ஒரு நேர்காணலிலே சந்திக்கின்றோம். ஃபாதர், உங்களுடைய குருத்துவ வாழ்க்கையை, உங்களுடைய பணி வாழ்க்கையை எங்கே முதலிலே ஆரம்பித்தீர்கள்? நான் என்னுடைய பணி வாழ்வை ஆரம்பித்தது பங்களாதேஷ். அங்குதான் என்னுடைய சிரேஷ்டர்கள் முதல் என்னை அனுப்பினார்கள். மிகவும் ஆர்வத்தோடு வங்காளி மொழியை கற்றேன். 3 மாதத்தில் வங்காளி மொழி எழுத்தை வாசித்து திருப்பலி ஒப்பு கொடுக்கக்கூடிய நிலைக்கும் வந்தேன். ஆனால் அங்கு எதிர்பாராத விதமாக எனக்கு சோவினமிட்டேன். அதனால் நான் 6 மாதங்களின் பின் நாட்டுக்கு திரும்பி வர வேண்டியிருந்தது. நாட்டுக்கு திரும்பி வந்ததன் பிற்பாடு எப்படிப்பட்ட பணி உங்களுக்கு தரப்பட்டது? நாட்டுக்கு திரும்பி வந்ததன் பிற்பாடு முதலாவதாக நான் நீர்கொழும்பு புனித மரியாள் ஆலயத்தில் உதவி பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டேன். அங்கு 2.5 வருடங்கள் நான் பணி ஆற்றினேன். அதன் பிற்பாடு என்னை நீர்கொழும்பு கடற்கரை தெரு செபஸ்தியார் ஆலயத்துக்கு அங்கு பங்கு தந்தையாக நியமித்தார்கள். 8.5 ஆண்டுகள் அங்கு பணியாற்றினேன். அதன் பின் திருகோணமலை மறை மாவட்டத்தில் 16 ஆண்டுகள், 8 வருடங்கள் பாலையூட்டிலும் 8 வருடங்கள் நிலாவளி பங்கிலும் பணியாற்றினேன். அதன் பிற்பாடு தோப்பு பங்கில் 6.5 ஆண்டுகள் பணியாற்றினேன். இப்பொழுது நான் தோப்பில் இருந்து மாற்றம் பெற்றிருக்கிறேன், புதுச்செட்டி தெரு பங்குக்கு. உங்களுடைய இந்த பகிர்வில் இருந்து ஒன்று தெளிவாக தெரிகிறது. நீங்கள் நீண்ட காலமாக பங்கு தந்தையாக பணியாற்றி இருக்கின்றீர்கள். சிறப்பான விதத்திலே ஒரு பங்கு தந்தையாக நீங்கள் ஒவ்வொரு பணித்தளங்களிலும் நுழைந்து வெளியே வருகின்ற பொழுது உங்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நான் பணியாற்றிய பங்குகள், என்னுடைய அனுபவத்தின்படி ஒவ்வொரு பங்குமே தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது. ஒவ்வொரு பங்கிலும் நாங்கள் சென்றதும் அங்கு நாங்கள் அந்த மக்களை பற்றி, அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள், அவர்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் மக்களை அறிய முயற்சிக்கும் அதே நேரத்தில் மக்களும் எங்களை பங்கு தந்தையை அறிய முயற்சிக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய உண்மையான நோக்கம், நாங்கள் பணியாற்றும் நோக்கத்தை மக்கள் அவதானிக்கின்றார்கள். நாங்கள் உண்மையான சரியான நோக்கத்தோடு மக்களுக்கு பணியாற்ற வந்திருக்கின்றோம் என்பதை அறிந்தால் அவர்கள் எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் முழு மனதோடு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குகின்றார்கள். அப்பொழுது நாங்கள் கூறும் அறிவுரைகள், வழிகாட்டல்கள் இவற்றையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். முதலில் அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நான் கண்ட ஒரு அனுபவம். சிறப்பாக உங்களுடைய அந்த கருத்தை பதிவு செய்தீர்கள். ஒரு அமலமரி தியாகியாக உங்களுடைய அந்த அமலமரி தியாகிக்குரிய அடையாளத்தை நிலைநிறுத்தி கொண்டு உங்களுடைய பணியை எப்படி நீங்கள் ஆற்றக்கூடியதாக இருக்கின்றது? அமலமரி தியாகிகளுக்கென்று வாழ்க்கை முறை இருக்கின்றது. நாங்கள் குறிப்பாக எங்களுடைய சன்னிதானத்தில் எங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி படிக்கின்றோம். எங்களுடைய அந்த வாழ்க்கை முறையின்படி நாங்கள் வாழ முயற்சிப்பதுதான் எங்களுடைய தனித்தன்மையை நாங்கள் எடுத்து சொல்வதற்கு ஒரே வழி.
எங்களுடைய வாழ்க்கை முறையின்படி நாங்கள் வாழ முயற்சிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் 100க்கு 100 நான் ஒரு சிறந்த அமலமரித்தியாகியாக வாழ வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்தாலும் நாங்கள் தவறுகின்றோம், முடியாமல் போகலாம். ஆனால் எங்களுடைய முயற்சி எங்களுக்கு அந்த தனித்தன்மையை நிச்சயமாக கொடுக்கும். இப்படி அமலமரித்தியாகியாக நீங்கள் மறை மாவட்டத்திலே, குறிப்பாக கொழும்பு மறை மாவட்டத்திலே உங்களுடைய பணியை ஆற்றிக்கொண்டு வருகின்ற பொழுது உங்களுக்கு பின்னாலே நிறைய குருக்கள், குறிப்பாக இளம் குருக்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்களில் அநேகமானவர்களை உங்களுக்கு தெரியும். இவர்களுக்கு நீங்கள் பொதுவாக கூற விரும்புகின்ற செய்தி என்னவாக இருக்கும்? நீங்கள் பணியாற்ற செல்லும் போது சரியான குறிக்கோளோடு, நோக்கத்தோடு இறைவன் என்னை அழைத்திருக்கின்றார், அவருடைய அழைப்புக்கு நான் விசுவாசமாக பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செல்லுங்கள். இறைவன் என்னை அழைத்திருக்கின்றார், நான் அவருக்கு பணியாற்ற செல்கின்றேன் என்ற திறந்த மனத்தோடு நாங்கள் செல்ல வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் எங்களுடைய திட்டங்களோடு செல்லும் போது அது தோல்வி அடையலாம். ஆகவே இறைவன் என்னை அழைத்திருக்கின்றார், அவருக்கு பணியாற்ற செல்கின்றேன் என்ற திறந்த மனத்தோடு நாங்கள் செல்ல வேண்டும். புதிதாக நியூ செட்டி ஸ்ட்ரீட், புதுச்செட்டி தெருவிலே பங்கு தந்தையாக உங்களுடைய நியமனத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். எப்பொழுது இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்க இருக்கின்றீர்கள்? இம்மாதம், அதாவது ஆனி மாதம் 10ஆம் தேதி நான் புதுச்செட்டி தெரு பங்குக்கு போக வேண்டி இருக்கின்றேன். தந்தையாக அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தை தரிசித்த பொழுது நாங்கள் இந்த நேர்காணலை அவரிடம் குறுகிய காலத்திலே கேட்டிருந்தோம். இந்த நேர்காணலுக்கு மனமும் வந்து அவர் தன்னுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி இந்த நேர்காணலுக்காக அவர் தாராள மனப்பான்மையோடு முன் வந்தமைக்காக எங்களுடைய யாழ் மாகாண இணையதளம் சார்பாகவும் அமலமரித்தியாயிகள் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஃபாதர். வணக்கம். வணக்கம்.